ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா படிச்சுட்ருக்கீங்களா? நல்லா படிச்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இன்னைக்கு நம்ம படிக்கிறப்ப ஷெட்யூல் போட்டு எப்படி ஃபாலோ பண்ணி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இன்னைக்கு. நான் ஃபாலோ பண்ணுற ஷெட்யூலை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இது வந்து வீக்லி ஷெட்யூலாக தான் இருக்கும். அதனால ஹவுஸ் ஒய்ஃப்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ் யாராக இருந்தாலும் ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். டெய்லி ஷெட்யூல் இருந்தால் தான் நம்ம அந்த டார்கெட்டை அந்த டைமுக்குள்ளே முடிக்க முடியாது. ஆனால் டெய்லி ஸ்டடிங்கிறது மஸ்ட்டு தாங்க. நான் அதை வந்து ஒருபோதும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஒரு நாள் படிக்க முடியல அப்படின்னா, இந்த வீக்லி ஷெட்யூல் ஃபாலோ பண்ணும்போது, ஒரு நாள் படிக்காத அடுத்த நாள் சேர்த்து வச்சு படிச்சுக்கலாங்கிறதுக்கோசரம் தான் இந்த வீக்லி ஷெட்யூலு. இது வந்து ஹவுஸ் ஒய்ஃப்க்கு மெயினா யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது என்னோட தாட்டு. ஸோ இது வீக்லி ஷெட்யூல் அப்படிங்கும்போது 5 டேஸ் படிக்கிற மாரியும், 2 டேஸ் ரிவிஷனில் பண்ணுற மாரியும், அந்த படிச்சத ரிவிஷன் பண்ணுற மாரியும் இருக்கு. எனக்கு ஒவ்வொரு ஷெட்யூலும் கம்ப்ளீட் பண்ணும்போதும் நம்ம வந்து அந்த அதுக்கு முந்தின ஷெட்யூல்ல என்ன படிச்சோமோ அந்த போர்ஷன்ஸையும் கவர் பண்ணணும். ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா தான் லாஸ்ட் ஷெட்யூல் வரைக்கும் இப்படி ரிவைஸ் பண்ணிட்டு வரும்போது தான் வந்து நமக்கு வந்து படிச்சது ஞாபகம் இருக்கும். இப்போ ஒண்ணுனா ஒண்ண மட்டும் முடிச்சுட்டு நம்ம அடுத்தது ஸ்கிப் பண்ணி போகும்போது, ஃபர்ஸ்ட் படிச்சது மறந்து போயிரும். இது எல்லாத்துக்கும் இருக்கிற யுனிவர்சல் ப்ராப்ளம் தான். அதனால நம்ம வந்து அத டச்லயே வச்சுட்டுருக்கிறதுக்கோசரம் நம்ம இந்த மாரி ஷெட்யூல ஃபாலோ பண்ணோம்னா, அது டச்லயே இருக்கும். அதே மாரி ஒன்ஸ் ஒரு ஷெட்யூல ஃபாலோ பண்றோம்னா, இப்போ தமிழ்னா தமிழ் மட்டுமே படிச்சு முடிச்சுட்டு 18 புக்கு முடிச்சுட்டு அடுத்தது போகணும் அப்படின்னு இருந்தோம்னா, நம்ம வந்து அடுத்தது போகும்போது இது மறந்து போயிரும். அ கும் அப்புறம் என்னடா படிக்கவே இல்லையா? அப்படிங்கிற மாரி கன்ஃப்யூஷன்லாம் இருக்கும். அப்படிங்கிறக்கோசரம் அதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. கட் அண்ட் கிளியரா இருக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் தான் எல்லா சப்ஜெக்ட்ஸும் கவர் ஆகுற மாரி, எல்லாமே மிங்கிள் ஆகுற மாரி ஷெட்யூல் வேணும் அப்படிங்கிறக்கோசரம் இந்த ஷெட்யூலை நான் ஃபாலோ பண்ணுறேன். இதில் தமிழ் இருக்கும், ஜிகே இருக்கும், சயின்ஸ் இருக்கும், மேக்ஸ் இருக்கும். இது இல்லாமல் ஆர்டிகல்ஸ் இருக்கும். 395 ஆர்டிகல்னால் அதில் பாதி பாதியாக படிக்கிறது. இலக்கணம், திருக்குறள்ல கம்பல்சரி ஒரு டாபிக்ஸை படிக்கணும். காலக்கோடுகள்னால் இப்போ வந்து 1990லேருந்து 1910 வரைக்கும் ஒரு 10 இயர்ஸாக அப்படி எழுதி வச்சு அதை படிக்கிறது, ரீகால் பண்ணிக்கிட்டே வர வர அந்த சர்டன் இயரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்மளால ஈஸியாக ரிவைஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாதிரி நூலாசிரியர்கள், அவங்களோட ஆத்தரோட பிறந்த ஊர், அவங்களோட நிக்நேமு இதெல்லாம் தான் நமக்கு ஃபெமிலியர் ஆகாது. மறந்து மறந்து போகும். இந்த நூலாசிரியர்கள் இதெல்லாமே. அதனால இதெல்லாம் டச்லேயே வச்சுட்டு இருக்கிறக்கோசரம் இந்த இமயமலையோட பேர் இதெல்லாம் எதை ஃபெமிலியராக ஆகாதோ அதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து ரிவிஷனில் கொண்டு வந்துட்டே இருந்தோம்னா தான் அது வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இந்த முகலாயர்களோட டாபிக்ஸ் அந்த தலைவர்கள் அதெல்லாம் இருக்குமில்ல, அதெல்லாம் வராதுல்ல. அதுக்காக அதையெல்லாம் மிங்கிள் பண்ணுற மாரி தான் உங்களுக்கு ஷெட்யூல் போட்டுக்கணும். அதை அந்த மாரி ஃபாலோ பண்ணா தான் ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறக்கோசரம் தான் நான் இந்த ஷெட்யூலை ஃபாலோ பண்ணுறேன். உங்களுக்கும் ஈஸியா இருக்கும். நீங்களுக்கும் இந்த ஷெட்யூல் புடிச்சிருக்கு. உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்குதுன்னா, இத ஃபாலோ பண்ணி பாருங்க. நிஜமாலுமேங்க ஈஸியா தான் இருக்கும். இந்த ஷெட்யூல் இந்த மாரி ஃபாலோ பண்ணோம்னா, நம்ம வந்து ஒரு நாள் படிக்க முடியலனாலும், அந்த வீக்லி வந்து அந்த ஷெட்யூல கவர் பண்ணிக்கலாம் அப்படிங்க கண்டிப்பா கவர் பண்ணிக்கலாம். ஏன்னா, இது வந்து 1 வீக்குக்கு உண்டான ஷெட்யூல் கிடையாது. ஈஸியா கவர் பண்ணிக்கலாம். போர்ஷன்ஸ் கம்மியா தான் இருக்கும். எனக்கு நெறைய டைம் இருக்கும். ஸோ, அதனால நெறைய டைம் ரிவிஷன் பண்றதுக்கு வந்து டைம் நமக்கு இருக்கும். எவ்வளோ டைம்ஸ் நம்ம திரும்ப திரும்ப அத ரிவைஸ் பண்றோமோ, இப்போ ஒரு சப்ஜெக்ட்ட வந்து நமக்கு ஒரு புக் அப்படிங்கிறபோது அத 5 டைம், 10 டைம் எவ்வளோ எவ்வளோ டைம் ரிவிஷன் பண்றோமோ, அவ்வளோக்கு அவ்வளோ அந்த புக் வந்து நமக்கு ஃபெமிலியர் ஆகும். ரிவிஷன் படிக்கிறது முக்கியம் இல்லைங்க. அத எவ்வளோ ரிவிஷன் பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு டைம் படிச்சுட்டோம். அது அப்பன்னா அந்த புக் நமக்கு தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. இப்ப வந்து தமிழ்நாட்ல ஃபுல்லா எல்லாருமே டிஎன்பிஎஸ்சி எழுதுறவங்கலாம் வந்து எல்லாருமே டாப்பரா வரதில்லையல்ல. யாரு அதிக டைம் அத ரிவைஸ் பண்றோம், எதெல்லாம் டெஸ்ட் எழுதி பார்க்குறாங்க, எதுல வீக்கா, ஸ்ட்ராங் அதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது அவங்களோட ப்ராக்டிஸ் மெத்தட் இத பொறுத்து தான் அவங்க வந்து மார்க் வர்றது. நம்ம ஏன் மார்க் எடுக்காம நம்மளது போயிட்டே இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் வந்து ப்ளஸ் அண்ட் மைனஸ் நம்ம கண்டுபிடிச்சு, நம்ம அத வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு தான் நம்ம ட்ரை பண்ணணும். இந்த மாரி பண்ணும்போது நமக்கு வந்து எல்லா சப்ஜெக்ட்ஸும் கலந்து எதுவுமே படிக்கல அப்படிங்கிற மாரி எல்லாம் வராது. இது வந்து நம்மளுக்கு டச்லயே இருக்க ஒரு கான்ஃபிடென்ட் லெவல குடுக்குங்கிறக்கோசரம் தான் இந்த மாரி எல்லா சப்ஜெக்ட்டும் கலந்து நம்ம படிக்கணும்னு நான் சொல்ல வரேன். திருக்குறள்லாம் வந்து அ எனக்கு தெரிஞ்ச புக்ல வந்து ம் எப்படி சொல்றது? 107, 108 அதிகாரமும் இருக்குதுன்னு நெனைக்கிறேன். ஆனா ஒவ்வொரு அதிகாரத்தில 10 குறள் இருக்கு, 5 குறள் இருக்கு, 3, 4 அந்த மாரி இருக்கும். ஆனா வந்து டோட்டலா ஒரு 200 சம்திங் குறள்ஸ் இருக்கு. திருக்குறள் இருந்து எப்படியும் டிஎன்பிசில ஒரு 8 கொஸ்டின்ஸாவது கேட்டுறாங்களா? அப்போ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் குடுக்கணும். அந்த மாரி எல்லாமே அத வந்து என்ன ஒரே நாள்ல படிச்சு மனப்பாடம் பண்ணிற முடியுமா? ஏங்க திருக்குறள் திருக்குறள் என்ன 1330 குறளையுமா நம்ம மனப்பாடம் பண்ணிக்க முடியும்? அத வந்து நம்ம வந்து டெய்லி பிராக்டிஸ்ல டச்ல வச்சுட்டு இருக்கும்போது தான் அது வந்து நமக்கு வந்து ஃபெமிலியர் ஆகும். அதுக்கோசரம் அந்த மாரி எல்லாமே அதே மாரி ஆண்டு தான் மறக்குது, மறக்குது, மறக்குதுன்னு எல்லாருமே சொல்றோம். அதனால ஆண்டையும் நம்ம
ஏன் அத விட்டு வைக்கணும்? அதையும் வீக்லில கொண்டு வந்து அத ரிவைஸ் பண்ணிக்கிட்டே வருவோமே! என்ன நம்ம சைட்ல என்னெல்லாம் எஃபெக்ட் போட முடியும், என்னெல்லாம் ப்ளஸ் பண்ணிக்க முடியுமோ, அந்த மாரி பண்ணி நம்ம அத வந்து இம்ப்ரூவைஸ் பண்ணி தான் போயிட்டுருக்கணும். அந்த அந்த மாரி யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வீக்லி ஷெட்யூல். இத ஃபாலோ பண்ணி பாருங்க. உங்களுக்கும் செட் ஆகும். அ கம் இது வந்து இ டிசம்பர்லேருந்து வீக்லி வீக்லி ஃபா ஃபா போர்ஷன்ஸ ஃபாலோ பண்ணீங்கனாலே, நீங்க ஏப்ரல் அ ம பிஃபோராவே நோட்டிஃபிகேஷன்ஸ் முன்னாடியே கிட்டத்தட்ட நீங்க ஒரு 75% போர்ஷன்ஸ முடிச்சிட முடியும். அப்புறம் ஆஃப்டர் கால் ஃபார்க்கு அப்புறம் நம்ம வந்து ரிவைஸ்ல கொண்டு வந்துரலாம். இது ஏற்கனவே நம்ம இத்தன டைம் ரிவிஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் அந்த 2 மாசம் ரிவிஷன் பண்ணிட்டே இருந்தோம்னா, நமக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். நம்ம ஸ்கோர் பண்றதுக்கும் அதிகமா ஹோப் இருக்கும். அதனால இந்த ஷெட்யூல் உங்களுக்கு ஈஸியா இருக்கு. ஃபாலோ பண்றதுக்கு நல்லா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே. தேங்க் யூ ஆல். பை பாய்.